ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. கைனமேட்டிக்ஸில் 2 லெசன், அதில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபர்ஸ்ட் லெசன், ரெண்டாவது மோஷன் இன் பிளேன். ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பிளேன் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. இது வந்து 1D மோஷன், இது வந்து 2D மோஷன். பிளேன் வந்து 2D மோஷன். ஒரு எறும்பு நேராக போனால் 1D, அதே ஒரு மாலிக்குள் இங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் 2D மோஷன். உனக்கு நல்லா தெரியும், ரைட் தானே? ஓகே. அதில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோமா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். v equal to u plus at. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு இதான். vனா என்னங்க சார்? ஃபைனல் வெலாசிட்டி. uனா இனிஷியல் வெலாசிட்டி. a ஆக்சலரேஷன், t டைமு. இந்த a கண்டிப்பாக உங்கள் கொஷின் பேப்பரில் யூனிஃபார்ம்னு இருக்கணும், இல்லைன்னா கான்ஸ்டன்ட்னு இருக்கணும், இல்லைன்னா ஒரு நம்பராக இருக்கணும், 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ண முடியும். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as, இது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as, இது செகண்டு. வழக்கம் போல் v ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி, a ஆக்சலரேஷன். ஒரே நிமிஷம். ரைட். ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. உனக்கு நல்லா தெரியும், v ஃபைனல் வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி, a ஆக்சலரேஷன். இது யாருங்க சார்? எஸ்ஸு. இப்போ ஃபிசிக்ஸில் எஸ்னா உன் விருப்பம்தான். நீ டிஸ்டன்ஸு, தேவைப்பட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டேர்மெல்லாம் நம்ம இஷ்டம்தான். செகண்ட் ஃபார்முலா படிங்க எல்லாருமே. v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as, a ஆக்சலரேஷன், s டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. Third equation, s equal to ut plus half a t square. u initial speed, t time, a acceleration, s வந்து distance or displacement. இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் இருந்திருக்கும், இல்லைனா கூட இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போயிட்டுருக்கு. நீ கிளம்பும் பொழுது சரியாக 9 o'clock, கரெக்டாக 9:10க்கு உங்களோட வெஹிக்கிளோட ஸ்பீட் என்னவாக இருக்கும், அந்த வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். உங்கள் வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். அங்கே போய் பார்த்தீங்கனாலும் அது கரெக்டாக இருக்கும். ஒரு பாடி 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயரில் யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகுது. ஆஃப்டர் 10 செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஆஃப்டர் 10 செகண்ட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இது 3 ஆல்ரெடி 10th நீங்கள் படித்தது தான் இது எல்லாமே. v equal to u plus at, v square equal to u square plus 2as, s equal to ut plus half at square. சார் இது நாங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிட்டோம், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 11th வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். எஸ்என். எஸ்என்னா என்னங்க சார்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் nth செகண்ட். nth செகண்ட்னா கரெக்டாக ஒரு செகண்ட்குள்ளார. இங்கே பாருங்களேன், இதுதான் உங்கள் வீடு, இது உங்கள் ஸ்கூலு. உங்கள் வீட்டிலருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் உங்கள் ஸ்கூலு. உங்கள் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் போயிட்டுருக்கீங்க. டோட்டலாக ஒரு 100 செகண்ட் ட்ராவல் ஆகிறீங்க. கரெக்டாக 59th செகண்டு, 59th செகண்ட் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகியிருப்பீங்க? 75th செகண்ட் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகியிருப்பீங்க? 25th செகண்ட் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகியிருப்பீங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் nth செகண்ட். வித்தியாசத்தை புரிஞ்சிக்கோ.
n செகண்ட்னா டோட்டலாக 100 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருப்பீங்க. nth செகண்ட்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு செகண்டில் மட்டும் 1லேருந்து 100க்குள்ளார எந்த செகண்ட் வேணாலும் உங்களால் சொல்ல முடியும். அந்த ஃபார்முலா தான் எஸ்ன்னு. இந்த உலகத்துக்கு நீங்கள் புதுசு, இப்போ தான் இதை கற்றுக்குறீங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் nth செகண்ட் Sn equal to u plus half a 2n minus 1. இருங்க சார் நானே சொல்கிறேன். யூனா இனிஷியல் ஸ்பீடு தானே? ஆமாம்பா. ஏன்னா ஆக்சலரேஷன் தானே? ஆமாம். ஆக்சலரேஷன்னு வெறுமனே சொல்லக்கூடாது. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னு சொன்னால் சரிதான், இல்லைன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னு சொன்னால் சரிதான். என்னன்னா எந்த செகண்டில் கேட்குறாங்களோ 59 கேட்டாங்கன்னா 59 கொடுங்க, 75 கேட்டாங்கன்னா 75 கொடுங்க. அந்த ஒரு செகண்டில் மட்டும் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு nth செகண்ட். ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v equal to u plus at. ரெண்டாவது v square equal to u square plus 2as. மூணாவது s equal to ut plus half at square. நாலாவது sn equal to u plus half a 2n minus 1. ரைட்டா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷனையும் படித்தாதான் ஃபிசிக்ஸோட கேட் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நீங்கள் சாவியை போட்டிருக்கீங்க, கேட்டை திறந்து உள்ளே வந்தால் ஃபிசிக்ஸ் உங்களை பெருசாக வெல்கம் பண்ணும். 11th and 12th ஃபிசிக்ஸோட ஆனாவே இது தான். ஆனான்னா ஒன்று தெரியல, ஆனா ஏபிசிடி மாதிரி. இப்போ தான் நீங்கள் உள்ளார என்ட்ரு ஆகிட்டீங்க. இனிஷியல் ஸ்பீட் எப்படி இருக்கும், டைமு, இது எல்லாமே யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மறந்துடாத. வேரியபிள் ஆக்சலரேஷன் கிடையாது, யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகணும். ரைட்டா? சரி சார், 4 ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். இப்போ மொத்தம் 3 மாடல் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு சம்குள்ளார போகிறேன். உனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது என்னோடய கிளாஸில். எனக்கு புரியல சார், புரியல, திரும்பி ஒரு டைம் கற்றுக் கொடுங்க சார். அப்படியே வெளிப்படையாக பேசணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உனக்கிட்ட பிடிச்ச நபர்கிட்ட நீ எப்படி பேசுவியோ அந்த மாதிரி பேசலாம். ரைட்டா? ஸோ அதுக்காக போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. உனக்கு எப்படி ஜாலியாக கற்றுக்கணும், ஹாப்பி லேர்னிங்காக இருக்கணும். கிளாஸோட நோக்கமே அதுதான், கஷ்டப்படக்கூடாது. நல்லா கற்றுக்கணும். தெரியலையா இன்னொரு டைம் நல்லா கற்றுக்கணும், தெரியலையா இன்னொரு டைம் நல்லா கற்றுக்கணும். என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்க்கும். எவ்வளோ டைம் இருக்குது எக்ஸாமுக்கு, அதனால் ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கணும். எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் இதானா அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கணும் அந்த கொஷினை பார்த்துட்டு. அவ்வளோ திமிரும் அவ்வளோ தலகணமும் அந்த இடத்துல இருக்கணும். இதெல்லாம் ஒரு கொஷினை என்னை போய் சால்வ் பண்ண சொல்கிறீங்களா? அதாவது அதை தெரிஞ்சிக்காமல் அந்த திமிருக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு கொஷினான்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்னு சொல்கிறேன் நான். ரைட்டா? ஸோ கேஸ் 1 பாருங்க. எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு. கவனமாக கவனி. உங்கள் கொஷினில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், u 0ன்னு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது சார்? u + at. u 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா atன்னு மாறிடும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. u 0ங்க சார், அதனால் v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2asன்னு ஆகிடும். மூணாவது ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு n செகண்ட்ஸ் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு, அதனால் half at ஸ்கொயர். நாலாவது ஈக்குவேஷன் sn u ப்ளஸ் half a 2n minus 1 s ஈக்குவல் டு 0 கொடுத்துருங்க, அதனால் half a 2n minus 1. இப்படி தான் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். தெளிவாக தெரியுது u 0. அப்போ a இருக்குது, t இருக்குது, v கண்டுபிடிக்கலாம். a இருக்குது, t இருக்குது, s கண்டுபிடிக்கலாம். a இருக்குது, n இருக்குது, sn கண்டுபிடிக்கலாம். s இருக்குது, a இருக்குது, v கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஜாலியாக இருக்கும்பா ஃபிசிக்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு நம்பராக கொடுத்து எங்களுக்கு சம் போட்டு காமிங்களேன். இங்கே பாரு, ஒரே சம்மில் உனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிடறேன். ரைட்? ஒரே நிமிஷம். இங்கே பாரு,
A body starts from rest, u0. 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் ஒரு பாடி ஆக்சலரேட் ஆகுது யூனிஃபார்மாக. ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் ஃபைண்ட் த வெலாசிட்டி. ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? கரெக்டாக தேர்ட் செகண்டில் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். இப்போ கிளாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் பாருங்க, எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு v ஈக்குவல் டு, இப்போ தான் நீ கற்றுக்கிட்டு தானே, அப்போ டேரெக்டாக நான் 18 எழுதுனா நீ கோச்சிக்க மாட்டே தானே? என்ன உனக்கு யூ0 தெரியும் சார்? மியூட்ல இருக்கு சார். பிரதீப் என்ன சொல்றியா? பிரதீப் ஏதாவது சொன்னீங்களா? வர்ஷிகா சவுண்ட் கிளியராக இருக்காம்மா? நிஹாரிகா, கிருத்திக் சவுண்ட் கிளியராக இருக்கா? ஏய் சவுண்ட் கிளியராக இருக்கா? கிருத்திக், நிஹாரிகா. எஸ் சார், இப்போ கிளியரா இருக்கு. எஸ் சார். எவ்வளோ நேரமாக சவுண்ட் இல்லாமல் இருந்தது? எஸ் சார், இப்போதான் சார் கொஞ்சம் நேரம். ஓகே ஓகே பா, சரி பா. ஓகே பா, ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய நாட்களில் இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிறது, நெட் இஷ்யூ ஏதாவது ஒன்று இருக்கும். என்ன பண்ணிடுவோன்னா, போன வாரம் கூட 12th கிளாஸு 7 to 8 கிளாஸு 7:45க்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே யாருமே இல்லை, எல்லாம் கட் ஆகிடுச்சு. எனக்கும் அது தெரியாது, நான் வெறும் ஸ்க்ரீனில் தான் எடுப்பேன், உள்ள பசங்க இருக்காங்களா இருக்கா தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் மொபைலை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு, இல்லைனா ஒரு கால், இல்லை ஒரு மிஸ்டு கால். ரைட்டா, பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நாளைக்கு பாண்டிச்சேரி பசங்க, டியூ டு வைஸ் பிரசிடென்ட் விசிட் டு புதுச்சேரி ஆன் மண்டே, கவர்மெண்ட் டிசிஷன் ஆர் ஸ்கூல் வில் ஆப்ரேட் ஹாஃப் டே ஷெட்யூல். நாளைக்கு பாண்டி பசங்களுக்கெல்லாம் ஹாஃப் டே ஸ்கூலுன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இப்போ அது என்னன்னு தெரில, உங்கள் ஸ்கூல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. விஜய் கரெக்டாரா? அது மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? நிகாரிக்கா, கிருத்திக் உனக்கு? ஹாஃப் டே இல்லை, கலக்குறீங்க போங்க. பிரதீப் உனக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இல்லை சார், பார்க்கணும் சார். இந்திரன், நீ எந்த ஸ்கூல்டா? நான் வேலம்மாள். உனக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இல்லை. ஓ, நீ தமிழ்நாட்டா? அந்த பக்கம் இருக்குல்ல, திருபுவனை தானே அது? ரைட் ரைட் பை, ரைட் பை. தானேஸ்வர், உனக்கு பெட்டிட் தானே? எஸ் சார். செம்ம ஜாலி. மெசேஜ் எதுவும் வருது சார், ஆனால் ஆஃப் டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ரைட் பை. ஸோ ஆஃப் டே ஸ்கூல்னாலே ஜாலி தான். ஓகே. v ஈக்குவல் டு 80, u ஈக்குவல் டு 0. அப்போது நீ யோசிச்சு பாரு, ஒரு பாடி ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு செகண்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து செகண்டில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஃபிஃப்த் செகண்டில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி 3 × 5 15 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் செகண்டில் 3 × 1, செகண்டில் 3 × 2 6 9 12 15. உங்களால் உணர முடியுதா? யூனிஃபார்மாக ஆக்சிலரேட் ஆகும் பொழுது வெலாசிட்டி டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். ரைட்டா? ஸோ இப்படி ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்படியே எஸ் சொல்லி கொடுத்துருப்போங்க. s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயரு. எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு u0. அதனால் ஹாஃப் ஏக்கு பதிலாக இங்கேருந்து ஆக்சலரேஷன் 3 சொல்லி கொடுத்தனா 3, டி ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் 25 5 தானே சொல்லி கொடுத்தேன். அப்போ 75/2 37.5 மீட்டர். என்ன அர்த்தம் தெரியுமா? கரெக்டாக 5 செகண்டில் 37.5 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் half at ஸ்கொயரு 37.2 அழகாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ தெரிஞ்சால் போதும், டி தெரிஞ்சால் போதும், உங்களால் வி கண்டுபிடிக்க முடியும், எஸ் கண்டுபிடிக்க முடியும். அவங்க அடுத்த கொஷின் என்ன சொன்னாங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு nth செகண்ட். பா கரெக்டாக தேர்ட் செகண்டில் மட்டும். பா இனிமேல் தான் ஒரு சூப்பரான விஷயம் வரப்போகுது, நல்லா கவனி எல்லாருமே. தேர்ட் செகண்டில் மட்டும் எஸ்என்
u plus half a 2n minus 1 general equation. Third secondல மட்டும் starts from rest half aக்கு பதிலா 3 third secondல மட்டும் nக்கு பதிலா 3 minus 1 half 3 2 3s are 6 minus 1 5 15/2 7.5 மீட்டர் டிராவல் பண்ணும். கரெக்டாக மூணாவது செகண்டில் மட்டும் 3.5. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. டோட்டலாக 5 செகண்டில் 37.5. ஆனால் தேர்ட் செகண்டில் மட்டும் எக்ஸாக்டாக தேர்ட் செகண்டில் மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 7.5 மீட்டர். புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணுவோமா? அப்படிங்க வாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு in n செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு. அப்போ இது half at ஸ்கொயரா? பா பொறுமையாக கவனி, இப்போ தான் புரிஞ்சிக்க போகிறேன். ஹாஃபு ஏக்கு பதிலாக 3 டி ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயரு, அதனால் ஹாஃபு 3 × 25 37.5. இது வந்து டோட்டலாக ஒரு பாடி 5 செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் எவ்வளோ போயிருக்கு? u ப்ளஸ் u தான் 0, half a தான் 3, இங்கே 2n minus 1 2 × 1 minus 1. உனக்கு புரியுதா? ஃபஸ்ட் செகண்டில் மட்டும், அப்போ n1 half × 3 2 minus 1 1, அதனால் 3/2. அப்படியே s2 சொல்லுங்கள். half a 2n nக்கு 2 4 minus 1 3, அப்போ 9/2. ஒத்துக்கிறீங்களா? s3 half a 2n 2 × 3 6 minus 1 5 15/2. சரிதானா? அடுத்தது s4 சொல்லுங்க. half a 2n 2 × 4 8 minus 1 7 21/2. s5 சொல்லுங்க. half 3 2n 2 × 5 10 minus 1 9 27/2. ரைட்டா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3/2 9/2 15/2 21/2 27/2. எல்லாத்துலேயும் 2 இருக்குது. ரைட்டா? 9 3 12 12 22 27 47 48 68 75/2 37.5. இங்கே தான் ஆழமாக நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்ஸை கற்றுக்க போகிறீங்க. சரி, இந்த ஃபார்முலா டோட்டலாக ஒரு பாடி 5 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி கொடுக்கறது. இந்த ஃபார்முலா ஒரு செகண்டும் எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி கொடுக்கும். உனக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து கரெக்டாக 5 செகண்டில் எவ்வளோ தூரம் அதான் அதால் கண்டுபிடிக்க முடியும், வேறு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் n செகண்ட்ஸ். ஆனால் இது அப்படி இல்லை. ஃபஸ்ட் செகண்டில் மட்டும், செகண்ட் செகண்டில் மட்டும், இங்கே பார், ஃபஸ்ட் செகண்டில் மட்டும் 1.5 மீட்டர் போகும், செகண்ட் செகண்டில் மட்டும் 4.5 மீட்டர், தேர்ட் செகண்டில் மட்டும் 7.5 மீட்டர், 10.5 மீட்டர், 13.5, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 37.5. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு n செகண்ட்ஸுக்கும் nth செகண்டுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். n செகண்ட்னா டோட்டலாக, nth செகண்ட்னா ஒரு விஷயம். இது n செகண்ட் half at ஸ்கொயர், n செகண்ட் u 0வாக இருக்கும் பொழுது. nth செகண்ட் இது half a 2n minus 1ன்னு நிதானமாக கற்றுக்கணும். அவ்வளோதான். இதை கற்றுக்கிட்டிங்கனாலே உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்கள் எல்லாருமே. பிரதீப்லேருந்து விஜய் வரைக்கும் யாருக்காவது இங்கே ஏதாவது திரும்ப சொல்லணுமா? எதுவும் சொல்ல வேணான்னா சைலண்ட்டாக இரு. ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, சரி எனக்கு இது புரியல, இதை கற்றுக் கொடுங்க, அந்த மாதிரி. பிரதீப்லேருந்து விஜய் வரைக்கும் கிளியர்னா விட்டுருங்க, சைலண்ட்டாக இருங்க. கிளியர் இல்லைன்னா எந்த இடம் புரியல, எந்த இடம் திரும்ப சொல்லித்தரணும், அந்த மாதிரி கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ரைட் பே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே அது கூட போயிட்டே இருப்போமா? ஓகே,
நிறைய ப்ராப்ளம் இது பேரலாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இப்போ கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்காங்க, நாளைக்கு ஜூன் 16 பள்ளி மாணவர்களுக்கான வகுப்புகளை மதியத்திற்குள் முடிக்க வேண்டும். அவ்வளோதான். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட ஈவினிங் 5 o'clock கிளாஸ் முடிச்சுட்டுலாம் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். நான் அப்புறமா ஷெட்யூல் சொல்கிறேன். மற்ற பசங்க சென்னை பசங்க இருக்கீங்க, அப்புறம் உடுமலைப்பேட்டை, அப்புறம் கடலூர் பசங்களாம் இருக்கீங்க இல்லையா? ஓகே பை, சரி பார்த்துக்கலாம். அடுத்தது சார் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஒரே நிமிஷம். பஸ் ஸ்க்ரீன் தெரியுது எல்லாருக்கும்? எஸ் சார். ரைட் பை. ப்ராப்ளம் பிடிஎஃப் தெரியுதுல்ல? ஓகே, இங்கே பாருங்களேன். சும்மா ஒரே ஒரு சம் மட்டும் இந்த மாடலை சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, சம் நம்பர் 47 பாருங்களேன். சம் நம்பர் 47. முதல்ல இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து டேட்டா எடுக்கணும், என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும். யாராவது எனக்கு சொல்லுங்க பை, வாயை திறந்து பேசு. தப்பானா பரவாயில்ல, நான் தான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இனிஷியலி எ பாடி இஸ் அட் ரெஸ்ட். என்ன டேட்டா எடுக்கணும்? U equals to 0. அருமையாக சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆக்சலரேஷன் 5 m/s². இது யாரு? A is equal to 5 meter per second square. அவ்வளோதான். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 18th செகண்டா 18 செகண்டா? 18th second. அது Yes, என்ன 18th டீயா? second sir. 18th அதான் அது என்ன டீயா? N N sir. n. அருமையாக sir. சொல்லிட்டீங்க. n 18 செகண்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ut + ½ at ஸ்கொயரா u + ½ a 2n - 1? Sir, SN sir. ஃபார்முலா Half சொல்லுங்க. u A + 2n minus 1. ½ a 2n - 1. அவ்வளோதான் பா, சூப்பராக சொல்கிறீங்க எல்லாருமே. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ½ ஏக்கு பதிலாக 5, 2n 2 × 18 - 1. முதல்ல போர்ட் மாஸ் ரூலில் ப்ராடக்ட் தான் முதல்ல பண்ணணும். அப்போ ½ × 5 × 36 - 1 35. ரைட்டா? 35 × 5 5 25க்கு 5 மீதி 2 5 5 2 17/2. 175/2 175/2. ஸோ 8 2 16 மீதி 1 15. 7 2 14. ஆன்சர் 2 ஆப்ஷன் 87.5 மீட்டர். சூப்பராக இல்லை? அவ்வளோதான் சம்மு. என்ன இது கூட 2 சுச்சுவேஷன் கொடுப்பாங்க, 3 சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இதே மாதிரி தான் சம் இருக்கும். டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும். என்ன கேட்குறாங்க? எ பாடி ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். சரி, u0 ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 18th செகண்டில் என்ன பண்ண முடியும்? கற்றுக்கிட்டீங்களா? அப்படியே சம் நம்பர் 45க்கு வாங்க. டேட்டா சொல்லுங்க பா. எ கார் அட் ரெஸ்ட். என்ன அர்த்தம்? டக்குன்னு சொல்லு. U is equal to 0 sir. U equals to 0. Speed of 144 km/h in 20 seconds. இங்க ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 144 km. 144 kilometer per ரைட், second. ஒரே நிமிஷம், நல்லா தான் சொல்றீங்க. அந்த 144 km/h வச்சு அப்படியே என்னால சம் போட முடியுமா? செகண்ட்ஸ்ல மாத்தணும் sir. மீட்டர் பர் செகண்ட்ல அவ்வளவுதான் பா, மீட்டர் per secondல மாத்தணும். மீட்டர் per secondல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? Into 5/8. அவ்வளவுதான். எக்ஸலன்ட் பா, சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லாவே. இன்ட்டு 5/18 தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். ஏன்னா ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே மீட்டரில் இருக்குது சார், எல்லாமே மீட்டரில் இருக்குது. இவன் மட்டும் வேறு யூனிட்டில் இருக்கான். அப்போ அவனையும் நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஐயில் மாற்றிட்டு தான் சார் சம்ம போடணும். டைம் 20 செகண்ட், பிரச்சனை இல்லை சார், செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர். டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? s is equal to half at square. அவ்வளோதான். இப்போது இங்கே வந்துருங்க. டைம் வந்து 20 செகண்ட், சம் நம்பர் 45ன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு வந்து 144 kmph km/h. தங்கங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, 144
ஒரு கிலோமீட்டருக்குள்ளார 1000 மீட்டர் இருக்குது. 1 ஹாருக்குள்ளார 3600 செகண்ட் இருக்குது. அதை தான் உங்களில் ஒருத்தர் வந்து 5/18 சொன்னீங்க. ஏன்? ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர். 2 ஆல் அடிங்க. 5 2s are 10, 18 2s are 36. ரைட்டா? அப்போ இப்போ இந்த நிமிஷம் நீங்கள்லாம் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க. கிலோமீட்டர் பெர் ஹாரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா இந்த வேல்யூவோட 5/18 ப்ராடக்ட் பண்ணணும். 144 மாற்றுங்க. 144 × 5/18 பார்த்தாலே தெரியுது. 9 ஆல் அடிக்கலாம். சார் 1 9s are 9, 2 9s are 18, 1 9 9, 2 9 18. இங்கே 1 9s are 9, ரிமைனிங் 5 54, 6 9 54, 6 9s are 54. அதுக்கப்புறம் 1 2 8 2 16, அதனால் 40 மீட்டர் பெர் செகண்டு. நுணுக்கமாக கற்றுக்கணும். டைம் தெரியும், வி தெரியும், அவங்க எஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு 12 AT². கொஷினில் ஏ கொடுத்துருக்காங்களா? ஒரே நிமிஷம். கொஷினில் ஏ கொடுத்துருக்காங்களா? 45 பாருங்க. கார் ரெஸ்ட்டு ஆக்சலரேட் யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகுது. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. கொஷினில் ஏ இல்லை பா, இங்கே தான் சிக்கல். இது ஆக்சுவலாக இது 2 சம். இது கொஷினில் ஏ இல்லை, கவனிச்சியா? கொஷினில் ஏ இருந்தால் தானே இந்த ஃபார்முலாக்கு வருவேன். அப்போ v = AT. இது எங்கேருந்து சார் வந்துச்சு? u + AT, u0 AT. விக்கு பதிலாக 40, ஏ தெரியாது, டைமுக்கு பதிலாக 20. அதனால் ஏவோட வேல்யூ 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சார். சூப்பரு. அப்படியே இங்கே வந்தால் ½ ஏக்கு பதிலாக 2, T² 20². இந்த ரெண்டும் போய் சேர்ந்துருச்சு. அதனால் 400 மீட்டர் ட்ராவல் பண்ணோம். தெரியுதா? எந்த கொஷினும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சி அந்த டேர்மை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களால் கொண்டு வர முடியும். அப்போ இந்த கொஷின் நம்பர் 45 ஒழுங்காக கவனி. டைம் கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எஸ் கேட்குறாங்க. எஸ் வேணும்னா ஏ வேணும், ஏ வேணும்னா வி வேணும், டி வேணும். வியை வந்து மீட்டர் பெர் செகண்டில் மாற்றணும். ஆல்ரெடி அவன் கிலோமீட்டர் பெர் ஹாரில் கொடுத்துருக்கான். சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிளியர் தானே? ஒரு சம் முடிக்கும் பொழுது புரியலைன்னா எனக்கு தெரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டணும். ரைட்டா? இல்லை சைலண்ட்டாக இருக்கேன்னா நானாக புரிஞ்சுக்கிறேன் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. இல்லைன்னா வாயை திறந்து கேட்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்? ஓகே. சம் நம்பர் 45 கிளியர் தானே? அங்கேருந்து ஏக்கு போகணும், ஏலேருந்து எஸ்ஸுக்கு வரணும். அடுத்த சம் பாருங்க. சம் நம்பர் 48. சும்மா சின்ன சின்ன சம்மா போட்டு கட்டுறேன். முதல்ல இந்த கான்செப்ட் தரவார வரைக்கும். அப்புறம் லெவல் 2 போகிறேன், லெவல் 3 போகிறேன். எடுத்ததும் லெவல் 2 போனால் பயந்து ஓடி போயிடுவேன். அப்புறம் கஷ்டமாக இருக்கும், உனக்கு ஃபிசிக்ஸை பிடிக்காமல் போயிடும். A body starts from rest u0 travels 120 மீட்டர். இது யார் பாது? ஸ்பீடு சார். ஐ travels 120 மீட்டர். டிஸ்டன்ஸ் பேசு. நீ பேசினாலே சந்தோஷம் தான், தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்டர். எத்தனாவது செகண்டில் போகுதா? 8th செகண்டா? அது nth செகண்டா n செகண்டா? nth செகண்ட். என்ன கேக்குறாங்க? ஆக்சலரேஷன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? s = 12a. நல்லா சொல்லுங்க. அங்க sn வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து s ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? sn ஃபார்முலா sn = ½ AT². sn ஓட வேல்யூ 120, ½ a ஓட வேல்யூ தெரியாது. நானே தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? செக். ஒரே நிமிஷம். சாரி பை, ஏன் தப்பு தான் அது. தப்பு பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் இந்த டிஜி போர்டில் கூட எரேசர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம். இதுவும் ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். எழுதி அழிச்சு விளாட்றது. ரைட் பை. ஸோ இதுக்கு தேவையானது sn ஃபார்மில் sn = u + ½
ஏ 2n மைனஸ் ஒன். சார் ஏன் யூவை போடல நீங்கள்? யூ தான் 0 ஆயிடுச்சே. அப்போ எஸ்என் 120 ஹாஃபு ஏ தெரியாது 2n n வந்து ஒரு 8 மைனஸ் ஒன்று ஹாஃப் ஏ தெரியாது 16 மைனஸ் ஒன்று 15. அப்போ இங்கே ஒரு 120. இந்த சம்மை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 இந்த பக்கம் வந்துடும் 240. 15 டினாமினேட்டருக்கு வந்துடும் ஈக்குவல் டு ஏ. உங்களால் உணர முடியுதா? 2 ஆக்சுவலாக டினாமினேட்டில் இருக்குது. எல்ஹெச்எஸ் போகும்போது இன்ட்டு 240. 15 ப்ராடக்டில் இருக்குது, கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 15 240/15. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் என்னவா இருக்கும்? 16 sir. 16 meter per second. 16 மீட்டர் பெர் செகண்டு. ரைட்டா? ஸோ 10 15 150, அப்புறம் ஒரு 6 15 சால்வ் பண்ணிங்கன்னா 240 கரெக்டாக இருக்கும். 6 15 90, 150 ஒரு 90, 240. அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ 16 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கிளியர் தானே? ஓகே. அடுத்தது இன்னொரு மாடல் சொல்லி கொடுத்துட்டு வரேன் நான். இப்போதைக்கு கவனமாக கவனி. சம் நம்பர் 41 நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்க, நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் டக்குன்னு அதாவது இந்த டாபிக்கில் ஹோம்ஒர்க் மட்டும் எடுத்துக்கோங்க. 42 பாரு, சும்மா பக்கத்தில் ரஃபாக 42ன்னு எழுதிக்கோ, 43 எழுதிக்கோ, 44 எழுதிக்கோ, 46 46 நான் இப்போயே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். என்ன சால்வ் பண்ண மாட்டேன் இன்னும். என்ன அந்தளவுக்கு போகல நீங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ரிட்ராடேஷன் வந்துடுச்சு. ஓகே. அப்போ 46 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோ. இந்த சம்மை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். ரைட், நேராக உட்கார். பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருந்தால் தண்ணி எடுத்து குடிச்சிக்கோ. குடிச்சியா? ஓகே. நான் சொல்ல டேட்டா எடுங்கப்பா. எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். பேர் இது இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கவனிப்பேன். இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் இது. ஓகே சார். எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். என்னடா பண்ணுவீங்க? U is equal to 0. 0 எழுது. U 0. பக்கத்தில் ரஃப் நோட்டில் எழுது U 0. வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இந்த வார்த்தை தான் உங்களுக்கான க்ளூ. அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னு சொன்னாதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்தணும். நான் யூனிஃபார்ம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பயன்படுத்தக்கூடாது. இதோ இருக்கு பாருங்கள், சம் நம்பர் 40 வரைக்கும் நான் இன்னும் நான் யூனிஃபார்ம் போகல. தெரியுதா? எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் டைமை பொறுத்து, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் டைமை பொறுத்து. ரைட்? ஸோ ஒரு பியூட்டி என்னென்னா, இது நீட் சிலபஸ்லேருந்து தூக்கிட்டாங்க, ஆனாலும் போர்டுக்கு படிச்சாகணும். நான் அப்புறமா சொல்லித்தரேன். இங்கே வந்துடுங்க. அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்றது தான் க்ளூ. 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது யார் பே? யார் இது? Acceleration. எழுது, ஏவோட வேல்யூ எழுதுங்க. 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மேலே போச்சுன்னா -2. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 seconds. 5 செகண்ட்ஸ். இது ஒரு ஜேர்னி. இது ஃபஸ்ட்டு ஜேர்னி. பாடி வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, யூனிஃபார்மாக ஆக்சலரேட் ஆகுது. எவ்வளோ டைம் வரைக்கும்? 5 செகண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் டியூரிங் நெக்ஸ்ட்டு 10 செகண்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இங்கே ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்க்குறேன். யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? Acceleration 0. Acceleration 0 sir. அவ்வளோதான். நான் தான் தெரியாமல் ரகசியம்னு சொல்லிட்டு பல்பு வாங்கிட்டேன். இல்லை, நீங்கள் எல்லாம் பிரமாதமாக தான் இருக்கீங்க. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் 0. அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா டயக்ராம் தான் உன்னை காப்பாற்றும். இந்த கொஷினுக்கு ஒரு டயக்ராம் போட்டுட்டு அப்புறம் சம்குள்ளார போகுமா? டேட்டா பார்த்துக்க. கேட்டால் சொல்லணும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் வந்து ஏவோட வேல்யூ 10, அடுத்த 10 செகண்ட் வந்து ஏவோட வேல்யூ 0. டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸர் போகும்? இந்த ஒரு சம் தான் அவ்வளோ பிரமாதமான சம்மு. 3 சிச்சுவேஷன் 4 சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் முதன்முறையாக கற்றுக்கிறதுனால 2 சிச்சுவேஷன் கற்றுக்கோங்க. பே ரெடியாரு? ஓகே. யாராவது டேட்டா சொல்லுங்கள். A body starts from rest, uniform acceleration, time first 5 second நினைக்கிறேன். acceleration எவ்வளோ? 10 meter per second square. acceleration எவ்வளோ? எனக்கு தெரியல, மறந்துட்டேன்.
10 meters. 10 meter per second 10 square. meter per second 10 meter per second square. 10 meter per second square. 10 meter per second square. Next 10 second. Constant velocity which mean acceleration 0. Find the total distance. இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 2 ஜேர்னி போட்டுக்கணும். இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு, ஏலேருந்து அது கிளம்புது, பி வரைக்கும் 5 செகண்ட் ட்ராவல் ஆகுது 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில். சி வரைக்கும் 0 ஆக்சலரேஷன் 10 செகண்ட். டோட்டல் டிஸ்டன்ஸ் S1 S2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சம்ம நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்களேன். முதல்ல S1 எழுதணும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு half a t ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் தான் வேணும். உங்களால் அந்த ஃபார்முலா உணர முடியுதா? half ஏக்கு பதிலாக 10 t ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 அடித்தா ஒரு 5 125 மீட்டர். சார் S1 125 மீட்டர் கண்டுபிடிச்சோம் சார். அதே மாதிரி S2 வேணும். S2 வேணும்னா ஸ்டார்டிங் ஸ்பீடு வேணும். அப்போ என்ன கற்றுக்கிற? ஃபஸ்ட்டு ஜேர்னியோட ஃபைனல் ஸ்பீடு தான் செகண்ட் ஜேர்னியோட இனிஷியல் ஸ்பீடு. நிதானமாக உணருங்க. நான் ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாரு. பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு, இங்கேருந்து வருது 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 வருது. ஸோ இதோட கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் முடியுது, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் முடியுது. அப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னியோட ஃபைனல் வெலாசிட்டி வி, அதுதான் செகண்ட் ஜேர்னியோட இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னியோட ஃபைனல் வெலாசிட்டி வேணும். u + at. u 0, ஏவோட வேல்யூ 10, எஸ்ஸோடது டீயோடது 5, அதனால் 50 மீட்டர் பெர் செகண்டு. அப்போ செகண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறது 50ல் ஸ்டார்ட் ஆகுது. கவனமாக கவனி. 50ல் ஸ்டார்ட் ஆகிறது, கடைசி வரைக்கும் 50ஆக தான் வரும். ஏன்பா சார்? அதான் ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சே. ஃபஸ்ட்டு ஜேர்னியோட ஃபைனல் வெலாசிட்டி தான் செகண்ட் ஜேர்னியோட இனிஷியல் வெலாசிட்டி. அந்த செகண்ட் ஜேர்னியோட இனிஷியல் வெலாசிட்டி தான் என் வரைக்கும், அதாவது இந்த சி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே ஆக்சலரேஷன் 0. அப்போ இந்த இடத்துல எஸ் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமு. ஏன்னா இங்கே ஆக்சலரேஷன் கிடையாது. வெலாசிட்டி எவ்வளோ? 50. டைம் எவ்வளோ? 10. ஒரு 500. அப்போ இங்கே ஒரு 500. இந்நேரம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு 125ம் ஒரு 500ம் சேர்ந்து 625 மீட்டர் டோட்டலாக ட்ராவல் ஆகியிருக்கு. சம் என்னவோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன ஐடியா, எங்கே ஆக்சலரேஷன் இருக்குது, எங்கே ஆக்சலரேஷன் 0, இவ்வளோத்தையும் நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். என் கெஸ் கரெக்டாக இருந்தால் இன்னும் சில பேருக்கு இன்னும் 100% சரியாக புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன். The body starts from rest, moves uniform acceleration 10 meter per second square at 5 second. அடுத்தது it moves constant velocity, acceleration 0 next 10 second. Find the total journey distance. S1 S2 வேணும். S1 uniform acceleration ut plus half at square, u0 half a t ஸ்கொயர், அதனால் 125 மீட்டர். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டேன். எவ்வளோன்னு சொன்னா சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னியோட ஃபைனல் வெலாசிட்டி தான் செகண்ட் ஜேர்னியோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v = at. 10 × 5, அதனால் 50. செகண்ட் ஜேர்னி ஃபுல்லாகவே 50ல் தான் ட்ராவல் ஆகும். என்ன காரணம்? ஆக்சலரேஷன் 0. அப்போ இங்கே எஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைமு. ஏன்னா வெலாசிட்டி வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைமுன்னு நீ காலங்காலமாக படிச்சுட்டு இருக்க. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைமு. வெலாசிட்டிக்கு பதிலாக ஒரு 50,
டைமுக்கு பதிலாக ஒரு 10, ஸோ இங்கே ஒரு 500. அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 625 மீட்டர்னு புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பார்த்துருவோமா? இங்கே வாங்க. இதோ இருக்கு பாருங்கள், 625 மீட்டர். சம் நம்பர் 46 ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் கற்றுக்கோங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், அதுக்கப்புறம் எல்லாமே ரீட்ராடேஷன் சமக்கு போயிட்டோம். ரைட், அடுத்த கான்செப்ட் போகலாமா? எனக்கு பதில் சொல்லுங்கள். பேசினவர்கள் எல்லாரும் கிளியர் தானே? பிரதீப் கிளியர் சார். இந்திரன் புரியுதாடா உனக்கு? எஸ் சார். ரைட், ஹேனா, கிருத்திக், நிஹாரிகா சார். பேரறிவு உங்களுக்கு வர்ஷிகா, விஜய், தானேஸ்வர். எஸ் சார். எஸ் சார். ரைட், உங்களோட பதிலில் அவ்வளோ நேர்மை இருக்கணும், அவ்வளோ உண்மை இருக்கணும். தெரியலனா தெரியலன்னு தான் சொல்லணும், புரியலனா புரியலன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு குறுக்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படிலாம் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஏற்கனவே தெரியும் லாஸ்ட் இயர் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்ட்டு. நேற்று தான் ரிசல்ட் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல, எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் அதை நம்ம உடைக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். ரைட், அதுக்கு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். பார்த்துருமா? அடுத்த மாடல் போயிடலாமா? ஓகே, சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்த மாடலு. சார் இவ்வளோ நேரம் எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் சம்மெல்லாம் போட்டு காமிச்சிங்க. அடுத்தது என்னங்க சார் பண்ண போகிறீங்க? அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே, எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு இவ்வளோ நேரம் 4 ஈக்குவேஷன் போட்டிருந்தேன் இல்லையா? ஒரு பாடி யூனிஃபார்மாக ரீட்ராட் ஆக போகுது. ரீட்ராட்ரேஷன், இந்த வார்த்தை எங்களுக்கு புதுசாக இருக்குது சார். டிஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், என்னங்க சார் இதெல்லாம்? நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு திரும்பி உங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முடியும். உங்களோட தெருவுக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, ஸ்ட்ரீட்குள்ளார என்ட்ரு ஆகிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நான் 4 வீடு தான் இருக்குது, நீ தான் பைக் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கை ஆக்சலரேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். பார்த்துருக்கியா? வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. போயிட்டே இருப்பீங்க, அப்புறம் நடுவில் கான்ஸ்டண்ட்டாக போவீங்க, ஸ்பீட் பிரேக்கர் வரும், திரும்ப குறைப்பீங்க, அப்புறம் ஃப்ரீயாக ரோடு இருக்கும், திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. திரும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திரும்ப வரும்பொழுது, வீட்டுக்கு முன்னாடி வரும்பொழுது 40ல் வந்துட்டுருப்ப 30 ஆக்குவீங்க, 20 ஆக்குவீங்க, 10 ஆக்குவீங்க, ஃபைனலாக 0 ஆக்கிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு சாவி எடுத்துகிட்டு கீழே இறங்குவீங்க. கரெக்டாக? இந்த காட்சி இப்போ முன்னாடி ஓடிச்சவனுக்கு. அப்போ அந்த 40லேருந்து 0க்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரீங்க பார்த்தீங்களா? ரைட்டா? பிரேக் அப்ளை பண்ணுறது. இப்போ நீங்கள் பண்ணது ஆக்சலரேஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. பிரேக் அப்ளை பண்ணுறது தான் ரீட்ராட்ரேஷனு, டீஆக்சலரேஷனு. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அந்த காட்சி எப்படி யோசிச்சுப்பார். பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, பஸ் டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஆக்சலரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை பார்க்குறாங்க. பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவல் ஆக்சலரேஷனை அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வண்டி வந்து நிற்கிது. ரைட்டா? இல்லைனா எப்படி நிற்கும்? இதுக்கு பேர் ரீட்ராட்ரேஷன். ரீட்ராட்ரேஷன் வந்துட்டாலே, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் வந்துட்டாலே, டிஆக்சலரேஷன் வந்துட்டா நெகட்டிவ்னு கொடுக்கணும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நாங்களே எழுதுவோம் சார் சூப்பராக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? v = u + at ஜென்ரல் ஈக்குவேஷனு. எங்களுக்கு தெரியாதா? நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். சாரி பா, -at, ஏக்கு பதிலாக நெகட்டிவ். b² = u² -2as, sn = u - ½ a 2n - 1 because a negative, s = ut - ½ at². ரைட்டா? க்ளூ என்ன? ரீட்ராட்ரேஷன், டிஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுக்கணும். ரைட்டா? சரிங்க சார், இதை அப்ளை பண்ணி காமிக்கலாம். இப்போ யூவோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக இருக்காது, வியோட வேல்யூ தான் 0வாக இருக்கும். ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருந்தால்
இது அப்படியே பொறுமையாக யோசிங்களேன். உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை யோசி. நீ ஏதோ ஒரு ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்க, டீஆக்சலரேட் பண்ணாதான் உங்கள் வீட்டுக்கு வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போ தான் ஃபைனல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஆக்சுவலாக u ப்ளஸ் ஏடி, ஏக்கு பதிலாக நெகட்டிவ் u மைனஸ் ஏடி. பை இந்த ஃபார்முலாவில் எப்படிலாம் விளையாடலான்னு பாருங்கள் பை. ஸோ v 0ங்க சார், u கண்டிப்பாக இருக்கும், u மைனஸ் ஏடி, u ஈக்குவல் டு ஏடி. இங்கே a கேட்டால் u பை டி, டைம் கேட்டால் u பை ஏ, u கேட்டால் ஏடி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஆக்சலரேஷன் நெகட்டிவ். கற்றுக்கிட்டிங்களா? u ஈக்குவல் டு ஏடி. எல்லோரும் இந்த ஒரு ஃபார்முலாவை கொஞ்சம் பாருங்கள். u ஈக்குவல் டு ஏடி. சார் இங்கே ஆக்சலரேஷன் நீங்கள் யூனிஃபார்ம்னு சொன்னீங்க. யூனிஃபார்ம்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கான்ஸ்டன்ட்டு. அப்போ u இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு டீங்களா சார்? ஆமாம். இந்த கான்செப்டோட பேர் தான் ஸ்டாப்பிங் டைம் கான்செப்டு. சரியாக புரியலையே சார். ஸ்டாப்பிங் டைம்னா நான் சொல்லவா, இது ஒரு ஃப்ளோர் ஒரு தரை மாதிரி. ஒரு பாலை u1 ஸ்பீடில் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் ரோல் பண்ணி விட்றீங்க, உருட்டி விட்றீங்க. கரெக்டாக அது இங்கே வந்து நின்றுடுது. எவ்வளோ டைமில் நிற்குது? ஒரு 10 செகண்டில் நிற்குது. நீங்கள் ஒரு 5 மீட்டர் பெர் செகண்டில் உருட்டி விட்டீங்க, 10 செகண்டில் வந்து நிற்குது. அதே ஃப்ளோரு, அதே பால் 10 மீட்டர் பெர் செகண்டில் நீங்கள் ரோல் பண்ணுறீங்க. எவ்வளோ டைமில் வந்து நிற்கும்? இதான் கொஷின். ரைட் பா, சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த கான்செப்டோட பேர் ஸ்டாப்பிங் டைம் கான்செப்டு. u1 ஸ்பீடில் வரும்பொழுது t1 டைமில் ஸ்டாப் ஆச்சுன்னா, u2 ஸ்பீடில் வரும்பொழுது எவ்வளோ டைமில் ஸ்டாப் ஆகும்? அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். u is proportional to t. அப்போ u2 by u1 equal to t2 by t1. ஏன்னா உனக்கு புரியும் u is proportional to tன்னு புரியும். u2க்கு பதிலாக 10, u1க்கு பதிலாக 5, t2 தெரியாது, t1 10, 2 டைம்ஸாக இங்கே இருக்கும். அதனால் 20 செகண்டில் ஸ்டாப் ஆகும். நீ இப்படி தப்பாக யோசிச்சிடக்கூடாது. 5 மீட்டர் பெர் செகண்டுக்கு 10ன்னா 10 மீட்டர் பெர் செகண்டுக்கு 20 தானே. இந்த கொஷினுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கலாம், எல்லா கொஷினுக்கும் அது சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்தந்த ரிலேஷனை பொறுத்தது. அப்போ இந்த கான்செப்டில் ஏகப்பட்ட சம் கேட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங் டைம் கான்செப்டு, யூக்கும் டீக்குமான ரிலேஷன். நான் இவ்வளோ ஸ்பீடு இனிஷியலாக கொடுக்குறேன், எவ்வளோ டைமில் ஸ்டாப் ஆகும்? இன்னொரு ஸ்பீட் கொடுக்குறேன், எவ்வளோ டைமில் ஸ்டாப் ஆகும்? அப்போ u1, t1, u2 இது மூணும் கொடுத்துட்டு t2 கேட்கலாம். கான்செப்டோட பேர் என்ன? ஸ்டாப்பிங் டைமு. இப்போவே இந்த மாடலில் நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன். அப்படிங்க வாங்க. அடுத்த கான்செப்ட் ஸ்டாப்பிங் டைம். பை லாஸ்ட் கான்செப்ட் கற்றுக்கோங்க, கிட்டத்தட்ட பாதி ஓடியான்ட்டோம். ஸ்டாப்பிங் டைம் கான்செப்ட் இந்த மண்டே அண்ட் டியூஸ்டேக்குள்ளார ஆல்மோஸ்ட் கிராஃப் வரைக்கும் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ அதனால் இந்த வீக் சண்டேவோட இந்த லெசனை சூப்பராக முடிச்சிடலாம். நீங்கள் அப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். பட் நம்ம ஆப் ரெடி ஆகிடும். அப்புறம் ப்ளே ஸ்டோர் போயிட்டு என்ஜே ஃபிசிக்ஸ் அகாடமின்னு டவுன்லோட் பண்ணினா, இப்போ வேண்டாம் நான் சொல்கிறப்ப டவுன்லோட் பண்ணிக்கும். இப்போ ஒரு 3 ஆப் இருக்கும், எல்லாமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. 2 வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 1 மட்டும்தான் லைவில் இருக்கும். அதுவுமே பூஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்டர்ன் உள்ளே புதுசாக கொண்டு வர சொல்லியிருக்கேன். அதில் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீ திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்கலாம். ஈவன் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே. ரைட்டா? இதுக்காக யாருக்குமே நீ ஒரு பே பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா அது நம்மளோட ஆப் அது. ரைட்? ஓகே. ஸ்டாப்பிங் டைம் கான்செப்ட் முடிச்சிட்டோமா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் என்னங்க சார்? s equal to ut plus half at square is general equation. பொறுமையாக பாரு.
s equal to ut plus half at square. v square equal to u square plus 2as. s சம்பந்தமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன்னாலே அது இதுதான். ஆனால் டிஸ்டன்ஸோடு சேர்ந்து ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கணும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் கரெக்டு. இந்த ஃபார்முலா ரீட்ராட்ரேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க? சார் மைனஸ் போட்டுக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி தான் 0 ஆயிடுச்சேப்பா. அப்போ என்ன ஆகும்? u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஏன்னா v0 ஆயிடுச்சு. 2 நம்பர், a யூனிஃபார்ம், u ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு s. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸ்பீடுக்கு மட்டும் ஸ்கொயராக இருக்கும். இதில் சம் எப்படி சார் கேட்பாங்க? நீங்கள் ஒரு பாடியை u1 ஸ்பீட் கொடுத்து அனுப்புகிறீங்க. அது கரெக்டாக s1 டிஸ்டன்ஸ் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. அதே பாடியை u2 ஸ்பீட் கொடுத்து அனுப்பும் பொழுது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஸ்டாப் ஆகும்? அதனால் இதுக்கு பேர் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கான்செப்ட். u1 ஸ்பீடுக்கு இவ்வளோ தூரம்னா u2 ஸ்பீடுக்கு எவ்வளோ தூரம், ரைட்டா? ஸோ u1க்கு s1 டிஸ்டன்ஸ், u2க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? u ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு s. u2 ஸ்கொயர் by u1 ஸ்கொயர் ஈக்குவல் டு s2 by s1. s1 தெரியும், u1 ஸ்கொயர் தெரியும், u2 ஸ்கொயர் தெரியும், s2 தெரியாது. கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஒரு சம் சொல்லவா? 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு 100 மீட்டர் ட்ராவல் ஆகுது. அப்போ 20 மீட்டர் பெர் செகண்டுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்? நீ எப்படி யோசிப்ப? சார் 10க்கு ஒரு 100, 20க்கு ஒரு 200. ஏன்னா நம்ம மனசெல்லாம் அப்படி தான் யோசிக்கும். இப்படி தான்ப்பா யோசிக்கும், ரியலாகவே இப்படி தான் யோசிக்கும். பட் அவங்களுக்கான ரிலேஷன் நீங்கள் பார்க்கணும். s is proportional to u square. u2 square 20 square 400. ஒத்துக்கிறீங்களா? u1 square 100. s2 தெரியாது, s1 ஒரு 100. ரைட்டா? அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த 2 சைஃபருக்கு 2 சைஃபர் போயிடுச்சு. 400 மீட்டர் ட்ராவல் பண்ணும். அப்போ நீங்கள் யோசிச்சு தப்பாக போயிடுச்சுல்ல? 10க்கு 100னா 20க்கு 200 தான் இருக்குன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அது அந்தந்த ரிலேஷனை பொறுத்தது. அப்போது இப்போ இந்த நிமிஷம் 2 கான்செப்ட் நல்லா கற்றுக்கிட்டு, ஸ்டாப்பிங் டைம் அண்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். u is proportional to t, u square is directly proportional to s. ஸ்டாப்பிங் டைம் கேட்டாங்கன்னா இந்த ரிலேஷன், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ரிலேஷன். ரைட்டா? இது இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்காது. 2 சம்மு அந்த மாடலில் இருக்கிற சம்மை போட்டு காட்டுறேன். ஒரு சம் நான் போடுறேன், ஒரு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை, இப்பயே முன்னாடி போட்டு காட்டணும். அவ்வளோதான். போட்டு காட்டிட்டு நீங்கள் போயிடலாம். ஒரே நிமிஷம். சம் நம்பர் 50 போகிறோம். இப்போ எல்லோரும் சம் நம்பர் 50 ரீட் பண்ணி டேட்டா எடுங்க. சம் நம்பர் 50 ரீட் பண்ணி டேட்டா எடு. கொஞ்சம் பெருசாக காமிச்சிருங்க பாரு. A car moving at speed of 40 km/h can be stopped applying brake after at least 2 meter. 40 km/h போகும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணுறேன், 2 மீட்டரில் நிற்கிது. அப்போ 80 km/h பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது எவ்வளோ தூரத்தில் நிற்கும்? பா நீங்கள் சொல்லுங்கள். இது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கான்செப்டா, ஸ்டாப்பிங் டைம் கான்செப்ட்? 4 மீட்டர். எவ்வளோமா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். 4 மீட்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. எனக்கு ரைட்டாக தப்பான்னு தெரியாது. மற்றவங்க
சும்மா ட்ரை பண்ணு. இந்த ஃபார்முலா போடுங்க. 4 S is meters sir. S is proportional to u square. அப்படின்னா u2 square by u1 square equal to s2 by s1. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சம்மு தவிர்க்க முடியாத சம்மு. நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதினாலும் உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் நீ படிக்கிறனாலும் இந்த மாடலில் சம்மு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ போர்டுக்கு வருது வரல ரெண்டாவது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தானே ஆகணும். போர்டுக்கு ஒரே ஒரு சம் தான் வரும் இந்த லெசன்லேருந்து. அந்த ஒரு சம் கற்றுக்கணுன்னா கிட்டத்தட்ட 200 சம் போட்டு தான் ஆகணும், வேறு வழி. ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சம்மை ப்ரிப்பேர் பண்ணுறதை நீங்கள் அந்த டைமை குறைச்சிக்கலாம். u2 80 சார், u1 40. எங்களை ஏமாத்துறீங்க நாங்கள் சின்ன பசங்கன்ட்டு. இங்கெல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹார்னு இருக்குது, மீட்டர் பெர் செகண்டில் மாற்றுனீங்களா? மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ரேஷியோ சம்மு. மேலேயும் கீழே கிலோமீட்டர் பெர் ஹாரு கிலோமீட்டர் பெர் ஹாரு கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. S2 தெரியாது, S1 2. 40 80 2 டைம்ஸு 2 ஸ்கொயர் 4, 4 2s are 8 மீட்டர் தான் சரி. நான் சொல்லலை, நீங்கள் இப்பயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க பாருங்கள். 40க்கு 2ன்னா 80க்கு 4ன்னு யோசிப்பேன்னு நான் சொன்னேன்னா என்ன வடிவேல் இது பேர் என்ன சந்தானம் சார் இல்ல சார், ஸ்டாப்பிங் டைம்ல போட்டேன். அதான்பா ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, என்னடா இது மைண்டு மானங்கட்ட மைண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உங்களை மட்டும் சொல்லலை. 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான்ப்பா யோசித்தேன். நீங்கள் யோசிச்சது தப்பு இல்லை, ஆனால் நான் அவேர் பண்ணியும் நீங்கள் யோசிச்சது தான் ரொம்ப பெரிய தப்பு. 40க்கு 2 80க்கு 4 கண்டிப்பாக யோசிப்பீங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி பண்ணிவிட்டீங்க. ரைட்டா? சரி பரவாயில்ல, கற்றுக்குங்க. 8 மீட்டர். காரணம் S is proportional to u square. ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா எல்லாரும்? ரைட். ஸோ இதான் கான்செப்ட்டு. இதே மாதிரி இன்னொரு சம்மை போட்டுட்டு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். சம்ம படிங்க. சம் நம்பர் 51. ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சலாம் பயப்படாது, அதே சம் தான் அது. அதே S is proportional to u square தான். சால்வ் பண்ணியான்னு சொல்லு. உனக்கான நேரம் தான் அது, சால்வ் பண்ணு. உங்கள்ட்ட தான் கேட்குறேன், இவ்வளோ ஆன்சர் இவ்வளோ நேரமா? சார் 180 மீட்டர் சார். 180 பதில் வந்திருக்கு. அது உண்மையான எனக்கு தெரியல. சீக்கிரம். 180 சார். 180 வேற. பிரதீப் ஆன்சர் வந்துச்சா? விஜய் ஆன்சர் வந்துச்சா? 180 மீட்டர் சார். நிஹாரிகா 180 சார். வேற 180 சார். 180. 180. ரைட் பை. செக் பண்ணிடுவோமா? இங்கே வாங்களேன். A car moving with velocity 10 meter per second. உடனே u1 எழுதிக்கோ. ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு 20 மீட்டர் s1ன்னு எழுதிக்கோ. 30 மீட்டர் பெர் செகண்ட் u2ன்னு எழுதிக்கோங்க. அப்போ s2 கேட்குறாங்க. அப்போ s2 பை s1 ஈக்குவல் டு u2 ஸ்கொயர் பை u1 ஸ்கொயரு. நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணணும். s2 பை s1ஓட வேல்யூ 20, u2ஓடது 30 பை 10 ஹோல் ஸ்கொயரு. அதனால் 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 20. அழகாக சொன்னீங்க. 180 மீட்டர். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ 180 மீட்டர்னு பொறுமையாக புரிஞ்சுக்கணும். ரைட். ஒரே நிமிஷம்.